பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா நாங்கள் டெய்லி உங்களுக்காக சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட 2021 அனாயிண்டிங் மினிஸ்ட்ரிஸ் ஆன்லைன் விபிஎஸ் கிளாஸ் மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ்ஸை பாஸ்ட் அங்கிள் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஹாய் செல்லங்களா, பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? ஏசு நாமத்தாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவருக்கு கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு தடவை சொல்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலே, இந்த காலை வேளையிலே, இந்த வெக்கேஷன் ஆன்லைன் பைபிள் ஸ்கூல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக சந்தோஷமடைகிறேன். இந்த 5 நாட்கள் இந்த வெக்கேஷன் ஆன்லைன் பைபிள்ஸ் நடக்க போகுது. இதை மிஸ் பண்ணாதீங்க, தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அருமையான பாடல்கள் மற்றும் அருமையான கதைகள், வேதத்தில் காணப்படுகிறதான நல்ல சரித்திரங்கள், நடனங்கள், கிராஃப்ட் போன்ற காரியங்களை சொல்லித்தர போகிறாங்க. வேதத்தை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் இந்த 5 நாட்களும் நமக்கு இந்த அருமையான பைபிள் ஸ்கூல் நடக்க போகுது. பிள்ளை இந்த நாள் கலந்துக்கோங்க, வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன். வரும் நாட்டில் அநேகரும் கூட்டுவாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் கூட திரளாக கலந்து கொண்டு தேவன் ஆசை பெற்றுக்கொள்ளணும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது டைவர்ட் ஆகவே கூடாது, சரியா? நல்ல பிள்ளைங்க பைபிள் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாம் எடுத்துக்கோங்க. அமைதியாக உட்காந்து இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அமைதியாக அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா வரும் நாட்டில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நல்லா உங்களை ஆசிரிப்பார். அங்கிள் உங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், நல்ல ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் கவனமாய் இதில் கலந்து தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போது அங்கிள் உங்களுக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணுறேன். எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண என்ன பண்ணணும்? உடனே முழங்கால் படியிட வேண்டும், கண்களை மூடணும், கை கூப்பிக்கணும். பண்ணிட்டீங்களா? வெரி குட். முட்டி போட்டுட்டீங்க, கை கூப்பிட்டீங்க, கண்ணை போட்டுட்டீங்க. ஜெபம் மட்டுமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, வெக்கேஷன் ஆன்லைன் பைபிள் ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள், நடனங்கள், கிராஃப்ட்டு, மனப்பாட வசனங்கள், சரித்திர கதைகள் எல்லா பிள்ளைகளும் பிரயோஜனமாக காணப்படுவதை செஞ்சுபிக்கிறேன். இவர்களையும் வந்திருக்கிற ஒரு நண்பர் எல்லாரையும் ஆசிரிப்பராக. ஆண்டவரே, இந்த நாளுடைய வகுப்பானது இவ்வளோ ஆசிரமாக காணப்படுவதை செஞ்சுபிக்கிறேன். கிருபை இவர்களோடு இருப்பதாக, ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. போன வருஷம் கூட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் புதுசாக நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்க சாங் டைம்குள்ளே போகலாம் வாங்க. To think about the goodness of the Lord. He gives me everything I need and so much more. So I just want to lift my hands and say that I love Him. I just want to lift my heart in praise. And I want to be thankful, I want to be grateful, I want to remember everything that the Lord has done. I want to be thankful, I want to be grateful, I want to be, I want to be, I want to be. I like to think about the goodness of the Lord. He gives me everything I need and so much more. So I just want to lift my hands and say that I love Him. I just want to lift my heart in praise. And I want to be thankful, I want to be grateful, I want to remember everything that the Lord has done. I want to be thankful, I want to be grateful, I want to be, I want to be, I want to be thankful, I want to be grateful.
ஓகே, உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது நம்ம இன்னைக்கான கதையை கேட்கலாம் வாங்க. ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கதையெல்லாம் பிடிக்குமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு பிடிக்கல. எனக்கும் கதை ரொம்ப பிடிக்கும். அழகாக உட்காந்து கேட்கலாமா? கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க. அவங்கள ரொம்ப செல்லமாக அவங்க அப்பா அம்மாவும் வளர்த்தாங்க. அவங்க எப்படி தினம் என்ன செய்வாங்க தெரியுமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளையா, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா இருப்பாங்க. தினம் பைபிள் வசனங்கள் எல்லாம் அவங்க அம்மாட்ட கற்றுக்குவாங்க. சண்டே கிளாஸில் மிஸ் சொல்லித்தர வசனங்கள் எல்லாம் அவங்க அம்மாட்ட அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு ஒழுங்காக கிளம்பிடுவாங்க. சாட்டர்டே ஈவினிங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க குட்டி டைரி, நோட் புக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சண்டே கிளாஸ்க்கு சின்ன பேக்கில் ஒரு பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழகாக கிளம்பிடுவாங்க. ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பாங்க. நீ செய்வியா அப்படி? அப்படி தான் செய்யணும். என்ன, சாட்டர்டேவே என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து வச்சுக்கணும். உன்னை சண்டே கிளாஸ் மிஸ் கொடுக்குற நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பென் எடுத்து வச்சுக்கணும். உன்னோட குட்டி பிக்சர் பைபிள்லாம் வச்சுருப்பேல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு நேராக எங்கே போகணும்? சண்டே கிளாஸ்க்கு போகணும். அங்கே போய் பார்க்குற சண்டே கிளாஸ் மிஸ்ஸை பெரியவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ப்ரைஸ் லார்ட் ஆன்ட்டின்னு சொல்லணும். பாஸ்ட் அங்கிள் பார்த்தா ப்ரைஸ் லார்ட் சொல்லணும். அந்த மாதிரிலாம் செய்யணும். அந்த குட்டி பிள்ளைங்க அப்படி தான் செஞ்சாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரிய தாத்தா பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க? வாங்க பாட்டி உட்காருங்கன்னு உட்கார வைப்பாங்க. அப்புறம் அவங்க அங்கிள் வந்தால் வாங்க அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நீ செய்வியா? அப்படி செஞ்சால் யாருக்கு பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஓ, என் புள்ள நல்ல குட்டாக இருக்கா, இவளுக்கு எல்லாமே கொடுக்கலான்னு என்ன செய்வார் தெரியுமா? நல்ல அறிவை கொடுப்பாரு. அப்புறம் நீ கிளாஸ்ல எல்லாம் போய் என்ன பண்ணுவ? ட்ராயிங் காம்படிஷன் போவ, அப்புறம் கேம்ஸ் காம்படிஷன் போவ, அப்புறம் நிறையா ஸ்டோரி டெல்லிங் போவ. இப்படிலாம் போகும்போது எல்லாத்துலேயும் ஒன்று என்ன செய்வார் தெரியுமா? ஏசப்பா ஃபஸ்ட்டில் வின் பண்ண வைப்பார். யாருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும்போது? ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும்போது உன்னை எல்லாத்துலேயும் எதில் கொண்டு வர்றாரு? ஃபஸ்ட்டு கொண்டு வருவார். அது மாதிரி தான் இந்த கதையில் வர அந்த குட்டி பிள்ளையும் அந்த பையனும் ரொம்ப குட்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க அங்கிள் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அண்ணனே சாப்பிட மாட்டான், தங்கச்சியை கூப்பிட்டு இங்கே வாமான்னு சொல்லி தங்கச்சிக்கும் கொடுப்பான். தங்கச்சி என்ன செய்வா? அண்ணே இந்தாண்ணே நீயும் சாப்பிடுனேன்னு கொடுப்பா. ஷேர் பண்ணிக்குவா. நீ ஷேர் பண்ணிக்குவியா? போ, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது. அக்காவுக்கு கொடுக்கணும், தம்பிக்கு கொடுக்கணும். இருக்கிறத என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணிக்கணும். அப்போ ஏசப்பா பார்ப்பாங்க, என் பிள்ளை எப்படி இருக்கா? நல்ல பிள்ளையா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னும் உனக்கு சாக்லேட் கிடைக்க செய்வார். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்க. நீ மம்மி கிட்ட நூடுல்ஸ் கேட்டால் தானே மம்மி நூடுல்ஸ் தராங்க, செஞ்சு தராங்க. வீட்டில் ரெடியாக வச்சுருப்பாங்க. மம்மி எனக்கு ஈவினிங் பசிக்குது மம்மி, நூடுல்ஸ் வேணும்னு சொல்லும்போது மம்மி என்ன செய்வாங்க? நீ கேட்கும்போது உனக்கு செஞ்சு தருவாங்க. அது மாதிரி நம்ம ஏசப்பாட்டை என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்டை கேட்கணும். இந்த பிள்ளைங்க அப்படி தான் டெய்லி என்ன பண்ணுவாங்க? அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பாட்ட அவங்க என்ன தேவையோ, இப்போ ஃபீஸ் கட்டணும்ல ஸ்கூலுக்கு, அதெல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா நான் புது கிளாஸ்க்கு போக போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணிடுவா தெரியுமா? ரெடியாக கிஃப்ட் வச்சுருப்பாரு. வச்சுருந்து என் பிள்ளை எப்படா கேட்கும்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அழகாக கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யணும்? டைமுக்கு ஏசப்பாட்ட கேட்கணும். உனக்கு ஃபுட்டு சாப்பிட ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோ. நீ மனசில் நினைப்ப, நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கும்போது மனசில் நினைக்கும் போது டேடி மனசில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஏசப்பா கிரியை செஞ்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனால் டேடி மனசில் சொல்லுவாங்க. உடனே டேடி என்ன செய்வாங்க? 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி சாக்லேட் சாப்பிடணும்னு நீ நினைப்ப. ஏன்னா ஏசப்பாவோட பிள்ளை, நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு ஏற்ற விலையில யார் கொடுப்பா? ஏசப்பா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த குட்டி பையனும் குட்டி பிள்ளையும் என்ன பண்ணாங்க? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அழகாக இருந்ததுனால எல்லாமே கடவுள் அவங்களுக்கு கொடுத்து, ஏசப்பா கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சாங்க. அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவங்க வீட்டில் கார்டனில் நிறைய என்ன வச்சுருந்தாங்க தெரியுமா? அனிமல்ஸு. நீலாம் வளர்த்துருக்கியா? என்ன வளர்த்துருக்க? ராபிட் வளர்த்துருக்கியா நீ? அப்புறம் நீ என்ன வளர்த்துருக்க? டக் வளர்த்துருக்கியா? அப்புறம் நீ என்ன வளர்த்துருக்க? நிறையா பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும்ல. அப்போ என்ன செய்யணும்? அதே மாதிரி இந்த கதையில் அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன பண்ணாங்க? அவங்க கார்டனில் ராபிட் வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி சிக்கு வச்சுருந்தாங்க. சிக்கு பார்த்துருக்கியா? அழகாக இருக்கும், எல்லோ கலரில், ரெட் கலரில், இப்படி கலர் கலராக இருக்கும். எப்படி கத்தும் சிக்கு? சிக் 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 சிக்குன்னு கத்தும்ல. அதெல்லாம் அழகாக கேட்டு டெய்லி அதுக்கு ஃபுட்டு போடுவா.
அப்போ ஆசையாக அவள் வளர்த்துறா, சிக் வளர்த்துறா, ராபிட் வளர்த்துறா, அப்புறம் பேர்ட்ஸ்லாம் வளர்த்துறா. அப்போது அந்த பையனு பிள்ளை என்ன செய்வாங்க, டெய்லி போய் அதுக்கு ஃபுட்டு போடுவாங்க. அப்போ டாடி பார்க்குறாரு, ஆஹா என் பிள்ளைங்க அழகாக கார்டனை வச்சுருக்காங்களே, நல்லா இந்த பேர்ட்ஸை பார்த்துக்கிறாங்களே, இந்த ரேபிட்டை பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லி பிள்ளைங்க மேலே டாடி என்ன செஞ்சார், ரொம்ப அந்த கதையில் பிரியமாக இருந்தார். அப்படி பிரியமாக இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அங்கிள் வராரு. அங்கிள் வரும்போது என்ன வாங்கிட்டு வர்றாரு தெரியுமா? இது என்னது? டக்ஸு. அவங்க அங்கிள் வந்து 2 வாத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த குட்டி பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா அந்த அங்கிள் வந்து நமக்கு 2 டக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டக் என்ன பண்ணும், தண்ணியில் ஸ்விம் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? சின்ன டப்பு வச்சு அதில் தண்ணி வச்சு இந்த டக்கை என்ன பண்ணாங்க, அண்ணனும் தம்பியும் தங்கச்சியும் அந்த டக்ஸை ஸ்விம் பண்ண வச்சாங்க. அதை பார்த்துட்டு ஒரே ஜாலியாக குதிக்கிறா தங்கச்சி, அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அதுக்கு நல்லா அவங்க அம்மா வந்து க்ரீன்ஸு இந்த கீரையெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொண்டு போய் போடுறா. அழகாக டக்கு வந்து குவாக் குவாக் குவாக்னு கத்திக்கிட்டு வந்து என்ன பண்ணுது, அழகாக சாப்பிடு. அதை பார்த்துட்டு அந்த தங்கச்சி சிரிக்கிறா, இது டக்கு இப்படி குவாக் குவாக் குவாக்குன்னு கத்துதேன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பேர்டு இருக்குல்ல அவளை கூப்பிடுது. எப்படி திரும்ப கூப்பிடுது, விசில் பண்ணுவாங்க பார்த்தியா, அது மாதிரி கூப்பிடுது. விசில் பண்ணி அந்த பாப்பாவை கூப்பிடுது. ஓடி போய் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறா. அது வந்து விசில் அடிக்குது. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறா, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு லீவ்ஸை பறித்து அந்த பேர்டுக்கு கொடுக்குறா. அழகாக அது சாப்பிடுது. ரேபிட் இருக்குல்லம்மா, அது குதிச்சு குதிச்சு எப்படி வரும் ரேபிட்டு, அப்படியே குதிச்சு குதிச்சு ஒடியாரும்ல, அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஆசை. என்ன பண்ணுறா, மம்மி மம்மி அதுக்கு கேரட் போடலாம் மம்மி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, கேரட்டை கட் பண்ணி அதுக்கு போடுறா. இப்படி எல்லாம் கொடுத்து அழகாக வளர்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ உங்களுக்குலாம் லீவ் இருக்குல்ல, அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் லீவ் இருந்துச்சு. அழகாக கார்டனில் ரேபிட் வளர்த்தாங்க, பேர்ட்ஸ் வளர்த்தாங்க. அப்புறம் அவங்க அங்கிள் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, டக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த டக்ஸையும் அழகாக வளர்த்துறாங்க. அப்போ நல்லா இவங்க என்ன பண்ணுறாங்க, லீவில் பைபிள் படிப்பாங்க, வசனங்கள்லாம் அம்மாட்ட சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க. அழகாக இப்படி நல்ல பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஈவினிங் ஆனால் கார்டனில் போய் அவங்க வச்சுருக்க பேர்டு டக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் இந்த குட்டி பிள்ளை போய் பார்க்குறா, இந்த 2 டக்ஸ் இருந்துச்சுல ஸ்விம் பண்ணிட்டு, ஒரு டக்கை காணோம். அவளுக்கு என்னாச்சு தெரியுமா, ஒரே கவலை. ஐயோ நம்ம 2 டக்ஸ் அழகாக வளர்த்தமே காணமேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அந்த செடியில் பார்க்குறா, இந்த செடியில் பார்க்குறா, அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்க்குறா, எங்கேயுமே இல்லை. உடனே அவளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஐயோ அழகாக நம்ம வளர்த்தமே காணமே. ஆனால் அவன் மனசில் என்ன தெரியுமா இருக்குது, இது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், இங்கே தான் கார்டனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறா தெரியுமா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறா. என்ன ஜெபம் பண்ணுறா தெரியுமா, ஏசப்பா நீங்கள் என்னோட நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, என் வாத்து காணா போச்சு ஏசப்பா, நம்ம இந்த வார்த்தை எப்படியாவது எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி அவள் போய் குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணிடுறா. ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறா. ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அவள் டல்லாகவே உட்காந்துருக்கா. அப்போ டாடி வராங்க, என்னம்மா டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாடி டாடி மாமா வாங்கி கொடுத்த 2 டக்கில் ஒரு டக்கு காணலாம் டாடி அப்படின்னு சொல்கிறா. உடனே டாடி சொல்கிறாங்க, இங்கே தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி பார்த்தா எங்கே பார்த்தாலும் காணோம். பார்த்தா ஒரு செடிக்கு அடியில் அது அழகாக உட்காந்துருக்கு. உடனே ஓடி போய் கழுத்தை பிடிச்சி அந்த வாத்தை தூக்கிட்டு வந்து டாடி கொடுக்குறாங்க, இந்தாம்மா அவன் வாத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா காணாமல் போட நம்ம வாத்து கிடச்சிச்சேன்னு குதிக்கிறா. உடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, ஓ இவ்வளோ ஆசையாக அந்த டக்கு மேலே உனக்கு, இன்றைக்கே நான் போய் என்ன செய்கிறேன், உனக்கு இன்னும் 2 டக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே போய் என்ன பண்ணாரு, முதல்லே அவட்ட 2 டக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே போய் என்ன செஞ்சாங்க டாடி, 2 டக்ஸு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அவளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 4 கிடச்சிச்சா. அவளுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடச்சிச்சா. ஏன் அப்படி அவளுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடச்சி தெரியுமா, இவ வந்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தா. அந்த பையனும் இந்த பொண்ணும் என்ன பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. அண்ணனும் தங்கச்சி எது கிடைச்சாலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுனாலும் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்க, என்ன பண்ணாலும் அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, ஏசப்பாட்ட ஓடி போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி குட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சா, அன்னைக்கு ரெட்டிப்பான நன்மை கிடச்சிச்சு. இந்த கதை பிடிச்சிச்சா, நீ என்ன செய்யணும், ஏதாவதுனா உடனே ஓடி போய் என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட போய் கேட்கணும், ஏசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், ரெடியாக வச்சுருப்பாரு, நமக்கு அதை கொடுப்பாரு. எப்படா என் புள்ள கேட்கும்னு சொல்லி ரெடியாக வச்சுருந்து எல்லாமே கொடுப்பார். கேட்பியா, கண்டிப்பாக கேட்கணும். ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா நமக்கு எல்லாம் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. இந்த கதை பிடிச்சா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ ஒரு குட்டி மேஜிக் பார்க்கலாமா?
பாருங்க, இந்த பிளேட்டில் ஒரு காயின் இருக்கா? இந்த பிளேட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பிளேட்டில் என்ன பார்க்கலாமா? ஒரு மேஜிக் பார்க்கலாமா? என்ன ஆயிடுச்சு? 2 காயின் வந்துருச்சா? இப்போ இந்த பிளேட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன வர போகுது? நீ சொல்லு. எத்தனை காயின் வந்துருச்சு? 3 காயின்ஸ் வந்துருச்சு. பார்த்தியா? இது எப்படிங்கிறத இந்த லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மேஜிக் எப்படி செய்யணுங்கிறத லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் பிடிச்சா? ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். சரி, இப்போது ரெட்டிப்பான நன்மையை பற்றி பார்த்தோம். இப்போது ரெட்டிப்பான நன்மையை பற்றி, அந்த பொண்ணுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடச்சிச்சா? 2 டக்கு போச்சு, அவளுக்கு 4 டக் கிடச்சிச்சு. அது மாதிரி நம்ம பைபிளில் ஒரு மனுஷனை, ரெட்டிப்பான நன்மை கிடைச்ச ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா யோபு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் யோபு. இவர் எந்த ஊரில் இருந்தார் தெரியுமா? ஊத்ஸ் அப்படிங்கிற ஒரு தேசம். எந்த தேசம் தெரியுமா? நீ சொல்லு. ஊத்ஸ்ங்கிற தேசத்தில் இந்த யோபு இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரிச் மேன், பணக்காரரு. அவருக்கு நிறையா என்ன இருந்துச்சு? மணி இருந்துச்சு. பெரிய ரிச் மேன். இவருக்கு நிறையா ஆடுகள் இருந்துச்சு. இவர் எப்படி தெரியுமா இருந்தார்? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார். குட்டாக இருந்தார். எந்த கெட்ட காரியங்களுக்கும் அவர் போக மாட்டார். ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தார். அப்படி இருந்ததுனால இந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவருக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. எவ்வளோ ஆடுகள் தெரியுமா பைபிளில் இருக்கு? 7000 ஆடுகள். பார்த்தியா எவ்வளோ ஆடு வச்சுருக்காரு? பார்த்தியா 7000 ஆடுகள் இருந்துச்சு. அது மட்டும் அல்ல, 3000 ஒட்டகங்கள், 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு. நம்ம ஒரு மாடு ஒரு ஒட்டகம் வச்சுருந்தாவே என்ன ஆகும்? அவங்க வீட்டில் மாடு இருக்குது, அவங்க வீட்டில் ஒட்டகம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் எவ்வளோ வச்சுருக்காரு? 7000 ஷீப்ஸ் ஆடு வச்சுருந்தாரு, 3000 ஒட்டகம் வச்சுருந்தாரு. நல்ல ரிச் மேன். இது மட்டும் இல்லை, 500 ஏர் மாடு, இந்த நிலத்துல எல்லாம் உழுதுட்டு போகும் பார்த்துருக்கியா? அந்த ஏர் மாடு எத்தனை வச்சுருந்தாரு தெரியுமா? 500 வச்சுருந்தாரு. அப்புறம் 500 டாங்கீஸ் வச்சுருந்தாரு. அப்போ இதெல்லாம் வச்சுருக்கும் ரொம்ப ரிச் மேனாக இருக்கார். அப்புறம் அந்த தேசத்தில் கிழக்கத்தி புத்திரர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? இவ்வளோ ரிச் மேனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எல்லாரும் யோபுவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அது மட்டும் அல்ல, அவருக்கு 10 குழந்தைங்க, 7 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ். ரொம்ப அந்த பிள்ளைங்க எப்படி திரும்ப இருப்பாங்க? தேவனுக்கு பயந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாம் அந்த 10 பேர் இருப்பாங்க. எவ்வளோ பாய்ஸு? 7 பாய்ஸ். எவ்வளோ கேர்ள்ஸு? 3 கேர்ள்ஸ். 10 பேர் இருந்தாங்களாம். இவங்க 10 பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? தினமும் அவங்க டர்ன் படி அந்த அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்கல்ல, சிஸ்டர்ஸ் 3 பேரையும் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களாம். என்ன விருந்து தெரியுமா? நிறைய சிக்கன், மட்டன், அப்புறம் என்னென்ன ஃபிஷ்ஷு எல்லாம் செஞ்சு விருந்து செஞ்சுட்டு, அப்புறம் குடிக்கிறதுக்கு நிறைய கிரேப் ஜூஸு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்க டர்ன் படி 7 பேரும் கூப்பிட்டு 3 சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சந்தோஷமாக இருப்பாங்களாம். இதை அவங்க அப்பா பார்த்தாராம். பசங்க 10 பேரும் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க எப்படியாவது கடவுளை விட்டு போயிடப்போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 10 பேரையும் கூப்பிட்டு யோபு என்ன பண்ணுவாராம்? டெய்லி அதிகாலம் நேரமே எந்திரிச்சு அந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாராம்? யோபு ஜெபம் பண்ணுவாராம். இப்படி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கடா நம்ம பிள்ளைங்க கடவுளை விட்டு வழி விலகி போயிடுவாங்களா, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைலாம் இல்லாமல் போயிட போகிறாங்களோன்னு என்ன பண்ணுவாராம்? அந்த 10 பேருக்காகவும் யோபு காலமே எந்திரிச்சு என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணுவாராம். இதை ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. இந்த யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறத கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணுது தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லி சாத்தானை கேட்குறாரு. அப்போ அந்த சாத்தான் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு வந்துட்டேன். அப்போ பார்த்தா சுற்றி திரிந்து இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, நீ பூமியில் யோபுவை பார்த்தியா? யோபு யார் தெரியுமா? என்னுடைய தாசன், என் தாசனாகிய யோபுவை நீ பார்த்தியா? அவன் எப்படி தெரியுமா இருக்கான்? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுற பிள்ளையா இருக்கிறான். அவனை மாதிரி நீ பூமியில ஒருத்தரையும் பார்க்க முடியாது, அவ்வளோ குட்டா இருப்பான்னு யார் சொல்றா? கர்த்தர் சாத்தான்ட்ட சொல்றாரு. அப்ப சாத்தான் என்ன தெரியுமா சொல்றான்?
சும்மா அவன் வந்து உங்கள் மேலே பயபக்தியாக இருக்கான். அவனை நீங்கள் நல்லா ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் நீங்கள் வேலி அடைச்சி பாதுகாத்துருக்கீங்க. அவனுக்கு நல்ல ரிச்னஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், பணக்காரனாக இருக்கான். அவன் பொருளெல்லாம் நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், உங்கள் மேலே பிரியமாக, உங்களுக்கு பயபக்தியாக, உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கான்னு சாத்தான் என்ன பண்ணுது, கர்த்தர்ட்ட ஆர்கியூ பண்ணுது. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார், கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த யோபு வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவனுக்கு உள்ளது எல்லாம் நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அவனுக்கு என்னென்ன இருக்கோ, அவன்கிட்ட என்னென்ன இருந்துச்சு, ஷீப்ஸு, கோட்ஸு, அப்புறம் என்ன இருந்துச்சு, ஆக்ஸு, அப்புறம் கேமல்ஸு எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவன் மேலே அவனை மட்டும் நீ ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவனுடைய திங்ஸ் எல்லாம் உன் கையில் கொடுத்துட்றேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொல்ல உடனே அந்த இடத்த விட்டு சாத்தான் என்ன பண்ணுறான், அந்த பிளேஸை விட்டு போயிடுறான். போன பிறகு ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த பிள்ளைகள் எப்போயும் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு விருந்துக்கு அந்த ஃபஸ்ட் அண்ணன் இருக்கான்ல, அவன் கூப்பிட்டு அவனுடைய 3 சிஸ்டர்ஸையும் அவனுடைய பிரதர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு 10 பேரும் விருந்து செஞ்சு சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்டாங்க, நல்ல ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் எல்லாம் செஞ்சு அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரேப் ஜூஸும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா, இந்த சாத்தான்கிட்ட வந்து ஏசப்பா என்ன சொன்னார், அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொன்னாரா. சாத்தான் பிளான் பண்ணிருச்சு. என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு நாள் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா, யோபும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் ஓடி வரான். ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், யோபுக்கிட்ட, ஐயா ஐயா நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல, எவ்வளோ வச்சுருந்தார் அவர், 7,000 சீப்ஸ் வச்சுருந்தாருல, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கொள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. திருடர்கள் கொள்ளை அடிச்சுட்டு போவாங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையும் சீப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வேலையாளெல்லாம் நம்மகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் கத்தி வச்சு பட்டயம் வச்சு வெட்டி கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யோபு என்ன பண்ணுறாரு, இதை கேட்டுகிட்டே இருக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆள் ஓடி வரான். ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், ஐயா ஐயா நீங்கள் ஆடெல்லாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஆடெல்லாம் என்னாச்சு தெரியுமா, வானத்துலேருந்து ஒரு அக்கினி வந்துச்சு. அந்த அக்கினி வந்து அந்த ஆட்டு மேலே பட்டு அந்த ஆடெல்லாம் என்னாச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. வேலையாட்களும் என்ன பண்ணிட்டான், வந்து எல்லாம் கொன்று போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். செகண்ட் ஆச்சா, தேர்ட் என்னாச்சு, இன்னொரு ஆள் ஓடி வரான். ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், ஐயா ஐயா ஒட்டகமெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒட்டகமெல்லாம் அந்த கல்தேயர் தேசத்துக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இது 3 வரிசையாக வந்து சொல்ல சொல்ல யோபுக்கு அதை கேட்டுகிட்டே இருக்கும், அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறான். ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, வேலையாள் போயிட்டாங்க, அப்புறம் ஒட்டகமும் போயிடுச்சு. இதை கேட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் ஓடி வரான். ஓடி வந்து, ஐயா ஐயா உங்கள் பிள்ளைங்கள்லாம் அந்த இடத்துல விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கிட்ட வனாந்திரத்துலேருந்து ஒரு பெரிய காற்று வந்துச்சு. அந்த காற்று வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த வீட்டு 4 மூலையிலையும் காற்று அடிச்சு அந்த வீடு இடிஞ்சு விழுந்து என்னாச்சு தெரியுமா, அந்த பிள்ளைகள் மேலே விழுந்துருச்சு. அந்த வீடு விழுந்த உடனே பிள்ளைகள்லாம் என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஓடி வந்து சொல்கிறான். சொன்ன உடனே யோபுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. எல்லாம் போனப்போ கூட அவன் வந்து என்ன பண்ணல, ஃபீல் பண்ணல. தன்னோட பிள்ளைகள் போனதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறான், உடனே தன்னுடைய போட்டிருந்த சால்வையை கிழிக்கிறான். கிழிச்சிட்டு ஓடி போய் முழங்கால் படிக்கிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். அந்த நேரத்தில் கூட அவன் என்ன பண்ணல, அவன் வாயினால் பாவம் செய்யலை. ஐயோ நம்மளுக்கு இப்படி பாடு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை. அப்போவுமே என்ன பண்ணுறான், கடவுளை தான், ஏசப்பாவை தான் பிடிச்சிக்கிட்டான். இப்படி இருக்கும்போது பின்னொரு நாளில் சாத்தான் என்ன பண்ணுறான், வரான். வந்துட்டு இதே மாதிரி தேவ சந்நிதியில் கர்த்தர் நிற்கும்போது சாத்தான் அதே மாதிரி வராரு. வந்து சாத்தான் வந்து ஏசப்பாட்ட வந்து நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அதே மாதிரி கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர. அப்போ நான் பூமி எங்கே உலாவி சுற்றி திரிஞ்சு வரேன் அப்படின்னும் போது, அப்போ என் தாசனாகிய யோபு நீ பார்த்தையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், பார்த்தேன். அவன் இன்னும் எப்படி இருக்கான், எல்லாம் இழந்தும் உறுதியாக நிற்கிறான். ஏசப்பாவை தான் நம்பி இருப்பேன்னு சொல்லி அவன் தான் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் சொல்லுது. சொன்னோடனே ஏசப்பா சொல்கிறாரு, நீ வந்து அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், நீ அழிச்சிட்ட. ஆனாலும் அவன் வந்து என்னை விட்டு அவன் விலகி போல. இப்போது சாத்தானே என்ன சொல்லு தெரியுமா ஏசப்பாட்ட, நீங்கள் வந்து அவன் சரீரத்தை, அவன் பாடியை டச் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்னஸை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து அவன் என்ன செய்வான், உங்களை தூச்சிருவான் அப்படின்னு சொல்லி
சாத்தான் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, அவன் பிராணன், அவன் உயிரை மட்டும் நீ எடுக்காத, அவன் உடல்ல நீ என்ன வேணா அவனுக்கு சிக்னஸை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்லி முடிச்ச உடனே சாத்தான் அந்த இடத்த விட்டு போயிடுறான். போன பிறகு இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் என்ன வந்துச்சு தெரியுமா, பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்துருச்சு. பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்துச்சு. தன் பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு ஓடி போய் என்ன பண்ணுறான், சால்வையை கிழிச்சிட்டு அழுகுறான்ல, தலை முடியெல்லாம் அவன் எடுத்துட்டு மொட்டையாக உட்காந்துருக்கான். அப்போது மொட்டையாக இருக்கும்போது இந்த சாத்தான் வந்து இவனை தொட்டுட்டான். ஏன்னா என்ன பேசினான், சரீரத்தை அவன் உயிரை மட்டும் ஒன்றும் பண்ணாத, அவன் சரீரத்தில் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி ஏசப்பா சொன்னோன்னே அவன் சரீரத்தில் என்ன வந்துச்சு, மேலே பார், டாப் டு பாட்டம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அவனுக்கு என்ன வந்துருச்சு, கொப்பளம் வந்துருச்சு. அந்த கொப்பளம் வந்தோன்னா அவனுக்கு ஒரே அரிப்பு வந்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், கையில் பார் என்ன எடுத்து சுரண்டுறான், ஒரு சின்ன ஓடு எடுத்து அவன் எடுத்து என்ன பண்ணுறான், அந்த புண்ணெல்லாம் சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். அப்பயும் அவன் என்ன பண்ணல, ஏசப்பாவை தூசணமாக அவன் பேசவே இல்லை, கர்த்தரை அவன் தூசணமாக பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் மனைவி வர்றாங்க, இந்த யோபோட மனைவி வர்றாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவ்வளோ பாடு, பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, உன் ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு, உன் சரீரத்தில் இவ்வளோ பாடு இருக்குது, இப்பயும் நீ ஏசப்பாவை பிடிச்சிட்டே இருக்கியே, நீ தேவனை தூசித்து உன் ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அவன் ஒய்ஃப் மேலே யோபு கோவப்படலை. என்ன தெரியுமா சொன்னார், ஏம்மா ஃபூலிஷ் மாதிரி பேசுகிற, எவ்வளோ நன்மையை நம்ம கடவுள்கிட்ட இருந்து வாங்கணும், தீமையை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போவுமே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஏசப்பாவை தூசிக்கவே இல்லை, தன் வாயினால் அவர் பாவம் செய்யவே இல்லை. ஏசப்பா தனக்கு நல்லது செய்வாருன்னு சொல்லி அவன் உறுதியாக ஏசப்பா மேலே நம்பிக்கையாக விசுவாசத்தோட அவன் இருக்கான். இப்படி இருக்கும்போது இந்த நியூஸ், இவனுடைய ஆடு மாடுகள் போனது, அப்புறம் இவனுடைய திங்ஸ் எல்லாம் போனது, பணியாட்கள் எல்லாம் போனது, இப்போ யோபுக்கு பாடு, சரீரத்தில் பாடு வந்ததெல்லாம், அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எலிபாஸ், பில்தாத், சோஃபார் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்த யோபுக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் 3 இடத்துல இருக்காங்க. அந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்கவுங்க இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நம்ம போய் யோபுவை பார்த்து அவருக்கு என்ன சொல்லலாம், ஆறுதல் சொல்லி அவருடைய துக்கம் என்னான்றதை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் வர்றாங்க. 3 பேர் வரும்போது யோபு பார்த்தா எப்படி இருக்காரு, பழைய நிலைமையில இருந்தாரா, இல்லை, தலைமுடியெல்லாம் எப்படி மொட்டை அடிச்சுக்கிட்டு, சரீரத்தில் அவளுக்கு என்ன இருந்துச்சு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில என்ன இருந்துச்சு பத்தியா, பருக்களாக இருந்துச்சுல்ல. அப்போ இருந்த யோபு எப்படி இருந்தார், நல்லா ரிச்சாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய ஜுவல்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா இருந்தார்ல. இப்போ இருந்த யோபு எப்படி இருக்காரு, அடையாளமே தெரியலையா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஐயோ யோபு பார்த்தா அடையாளமே தெரியலையே, இவ்வளோ பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வச்சிருந்த சால்வையெல்லாம் கிழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, யோபுக்கிட்ட டே அண்ட் நைட்டு 7 days உட்காந்து யோபுக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பேசும்போது யோபு தன் வாயால் அவன் ஒன்றுமே சொல்லலை. உனக்கு ஏன் இவ்வளோ கொடிய துக்கம், நீ இயேசுவை நம்பி இருக்கையில, கர்த்தரை நம்பி இருக்கையில, உனக்கு ஏன் இவ்வளோ துக்கம்னு சொல்லி அவன் 3 ஃப்ரெண்ட்ஸு கேட்கும்போது யோபு என்ன தெரியுமா சொல்கிறாரு, கர்த்தர் அவருடைய சித்தம்படி என்னை நடத்துவார், அவர் என்ன நெருப்பில் போட்டு வேக வச்சாலும் நான் எப்படி தான் இருப்பேன், பொண்ணா விளங்குவேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது இவ்வளோ நீ இவ்வளோ ஏசப்பா மேலே ஒரே நம்பிக்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்காக யோபு என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஜெபம் பண்ணுறாரு. என்னுடைய எலிபாஸ், பில்தாத், சோப்பாருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பான்னு சொல்லி கர்த்தர்ட்ட அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுறாரு. இதை கர்த்தர் பார்க்குறாரு. பாரு, இவன் இவ்வளோ வேதனையிலும் நம்மகிட்ட என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸுக்காக அவன் ஜெபம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவன் சரீரத்தில் இருந்த பாடுகளை எல்லாம் எடுத்து போயிட்டாரு. அவன்கிட்ட உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரல என்ன இருந்துச்சு, புண்ணாக இருந்துச்சு, பருவாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. போன பிறகு இவன் என்ன ஆயிட்டான், நார்மல் மேனாக ஆயிட்டான். முதல்ல ரிச்னஸ்ஸாக இருந்தான்ல, அந்த மாதிரி ஆயிட்டான். அப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவன் முன்னால் வச்சுருந்தான்ல, என்ன வச்சுருந்தான், 7,000 சீப்ஸ் வச்சுருந்தான்ல, இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, டபுள் ஆக்கிட்டாரு, 14,000 சீப்ஸ் ஆக்கிட்டாரு. அப்புறம் 3,000 கேமல்ஸ் வச்சுருந்தான்ல, 3,000 ஒட்டகங்கள், அதை டபுள் ஆக்கிட்டாரு. எப்படின்னா 6,000 நிறைய கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டாரு. அப்புறம் 500 ஏர் மாடு வச்சுருந்தாரு, ஆக்ஸ்லாம் வச்சுருந்தாருல, ஆக்சன்லாம், அதை என்ன பண்ணிட்டாரு, 1000 ஏர் மாடுகள் கிடைக்கும்படி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் 500 டாங்கிஸ் இருந்துச்சா, அதெல்லாமே என்ன பண்ணிட்டாரு, 1000 டாங்கிஸாக
பண்ணிட்டாரு. அவனுக்கு எல்லா விதத்துலேயும் ஆசீர்வாதம். அப்போ வேலையாட்கள் எல்லாம் பழையபடி அவருக்கு கிடச்சிட்டு ரிச் மேனாக ஆயிட்டாரு. அவன் முன்னால் இருந்த நிலைமையை விட இப்போ பின் நிலைமையை கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அது மட்டும் அல்ல, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல இவனை துக்கம் கேட்கறதுக்கு, அவங்களாம் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? நல்ல கோல்டு காயின்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்களாம். அப்புறம் நல்ல கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் கொடுத்தாங்களாம். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுமே என்ன பண்ணாங்களாம், யோபுக்கு நல்ல கோல்டு காயின்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். அப்போ அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன செஞ்சாரு, இவனை நல்ல முதல்ல இருந்த நிலைமையை விட ரிச் மேனாக ஆக்கிட்டாரு. ஏன் அப்படி ஆக்கினார்னா, அவன் அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை விட்டு அவன் பின்வாங்கவே இல்லை. கடவுள் எனக்கு எல்லாமே செய்வார், அவர் செய்ய நினைச்சது ஒன்றுமே தடைபடாதுன்னு கர்த்தர் மேலே அவன் நம்பிக்கையாக இருந்தான். அதனால் அவன் என்ன செஞ்ச, அவரை யோபுவை கர்த்தர் என்ன பண்ணாரு, ரெட்டிப்பான நன்மையினால அவனை நிரப்பினாரு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் திரும்பவும் அவனுக்கு பிறக்கும்படி செய்கிறார். 7 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ், அதே மாதிரி 10 குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. அப்புறம் அந்த 3 பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப அந்த தேசத்திலேயே ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அவங்கள மாதிரி வேர்ல்டில் நம்ம யாரையுமே பார்க்க முடியாதான், அவ்வளோ ஃபேராக இருப்பாங்களாம். அந்த 3 பேரும் ரொம்ப ஃபேராக இருப்பாங்களாம். அவங்க பேர் என்ன தெரியுமா? எமிமால், கெட்சியால், கர்னாப். அந்த 3 பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? வேர்ல்ட்லேயே ரொம்ப அழகான பிள்ளைகளாக இருப்பாங்களாம். இந்த சம்பவம் நடந்தது 140 வருஷம் வரையிலும். யோபு 4 ஜெனரேஷன் பார்க்குறாரு. தன் பிள்ளைகளை வளர்ந்து பெருசாயிட்டாங்க, அந்த பிள்ளைகளோட பிள்ளைகள் வந்துட்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகள் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் குட்டி பிள்ளைகள் இப்படி 4 ஜெனரேஷனை யோபு பார்க்குறாரு. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் அவரை அழகா வழி நடத்தினார். எல்லா கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலையும் என்ன பண்ணாரு, யோபுவை அவனை புடமிட்டு பொண்ணாக்கி அவனோட முன்னிலைமையை விட பின்னிலைமையை அழகா ஆசீர்வதிச்சாரு. நல்லா இருந்துச்சா? ஓகே. சொல்லுப்பா. எப்படின்னு சொல்லி தரோம். அப்புறம் ஜெபம்ப்பா, ஜெபம். யோபுவோட முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய யோபுவோட முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஏன்னா கர்த்தருக்கு அவன் பிரியமான பிள்ளையா இருந்ததுனால. நீங்கள் என்ன செய்யணும், கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும், தினமும் அவரை துதிக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை எல்லாம் ப்ளஸ் பண்ணுவார், நம்ம திங்ஸ் எல்லாம் வேலியடைச்சு பாதுகாத்து கொள்ளுவார். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு குட்டி மேஜிக் சொன்னல, அது எப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்படி 2 பிளேட் எடுத்துக்கணும். 2 பிளேட்டில் பின்பக்கம் என்ன பண்ணணும், சின்ன ஒரு சீட்டு வச்சு செலோ டேப் வச்சு ஒட்டிடணும். 2 பக்கமும் சின்ன சீட்டு வச்சு செலோ டேப் வச்சு வச்சிடணும். இந்த ஒரு சைடு மட்டும் சின்ன கேப், 2 தட்டுலேயும் ஒரு சின்ன கேப் வச்சிடணும். அந்த கேப்பில் காயினை முன்னால் லைட்டாக இப்படி வச்சிடணும். ஓகேவா? 2 தட்டுலேயும் அப்படி காயினை முன்னால் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு காயினை இங்கே வச்சுட்டு இப்போது இந்த பிளேட்டை இப்படி சாய்க்கும்போது இது 2 காயின் விழுந்ததா? இப்போ இப்படி சாய்க்கும்போது 3 காயின் விழுந்துருச்சா? இப்படி தான் மேஜிக் செய்யணும். ஓகேவா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா?
ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் கர்த்தாவே ரெட்டிப்பான நன்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. தகப்பனே யோபு போல தகப்பனே என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாமல் தகப்பனே உமக்கு பிரியமான பிள்ளைகளா யோபு இருந்தது போல கர்த்தாவே பயபக்தியாக இருந்தது போல நாங்களும் உமக்கு பயபக்தியாக இருக்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. யோபு தன் பிள்ளைகளுக்கு அதிகாலமே எழுந்து ஜெபித்தது போல நாங்களும் அதிகாலமே எழுந்து தகப்பனே உடைய சமூகத்தில் வந்து நிற்க நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது தகப்பனே அவனுடைய சிறையிருப்பை நீங்கள் மாட்டினீங்க ராஜா. அதுபோல் தகப்பனே பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக தினமும் ஜெபிக்க நீங்கள் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறதாச்சா. யோபுவை நீங்கள் வேலையடித்து அவனுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டது போல தகப்பனே இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே எங்களுடைய எல்லா பொருட்களையும் எங்களையும் நீங்கள் வேலையடித்து பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு கூட யோபோட கதையை கேட்டோம். அவருக்கு எப்படி 2 தனியான ஆசீர்வாதம் கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கும் ஏசப்பா 2 தனியான ஆசீர்வாதம் தருவார். இப்போது நம்ம மெமரி வர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஒரு மெமரி வேர்ஸ் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யோபு 5:9. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது அது நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம். நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சரி, இப்போ நம்ம படிச்சிட்டோம். இனி ஆக்ஷனோட பார்ப்போங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சரி, இப்போ நம்ம தமிழில் படித்தோம். இப்போ இதேவே இங்கிலீஷில் படிக்கலாங்களா? Job 5:9. He does great things and unsearchable marvelous things without number. Job 5:9. He does great things and unsearchable marvelous things without number. Okay, we'll now learn it in English with action. Okay? Job 5:9. He does great things and unsearchable, marvelous things without number. He does great things and unsearchable, marvelous things without number. ஓகே, நம்ம எல்லாரும் சூப்பராக பைபிள் வேர்சஸ் படித்தோம். இது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் மெமரி வேர்ஸ் கேட்டிங்கல்ல, அதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கற்றுக்கலாம். இன்றைக்கான கிராஃப்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுக்கு நம்ம 2 கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஐ ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் ஷீட் எடுத்து ஜிக்ஸாக மடிக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி
பேசிக்காக இந்த ஹோல் பேப்பரையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது ஃபோல்ட் பண்ணிட்டு இது ரெண்டாக டிவைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னொரு ஷீட்லையும் இதே மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டு ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிடுங்க. பார்த்தீங்களா, நம்ம ரெண்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போது இது வந்து இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு மினி சர்க்கிள் மாதிரி வருதா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்படி ரெண்டு கார்னர்லையும் பாதி வந்து வெளியில் இருக்கணும், பாதி வந்து ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ரெட்டிப்பான ஆசீர்வாதனால நான் ரெண்டெண்ணா ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் ரெண்டெண்ணா ரெடி பண்ணிடுங்க. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. ஓகே, இன்னைக்கு விபிஎஸ் என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம சாங்ஸ், ஸ்டோரி, மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ்ஸை ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். செல்லங்களா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அருமையான கதை, வேதத்துடைய சரித்திரங்கள், நல்ல மனப்பாட வசனம், அருமையான பாடல்கள், நடனம் மற்றும் கிராஃப்ட், இந்த காரியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. இதை மறந்துடக்கூடாது. இந்த கிராஃப்ட் வீட்டில் உட்காந்து செய்யணும். நீங்கள் செய்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த முதல் நாளில் யோபு குறித்து கேள்விப்பட்டீங்க. யோபு கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிச்சான், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான், கர்த்தரை எப்படி வைராக்கியம் வச்சிருந்த காரியங்களை வேதத்தை அறிந்தவங்களோட நிகழ்ச்சியில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. மனசு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பாடு வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், பல மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டிடுவாராக. அங்கே உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டுமா? ஓகே, ஜெபம். வெரி குட், வெரி குட். முட்டி போட்டீங்க, கை கூப்பிட்டீங்க, கண்ணை மூடிட்டீங்க. ஜெபம் பண்ணிட்டுமா?
என் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல பிள்ளைகள் யோபுடைய சரித்திரத்தை அறிந்து கொண்டார்கள். யோபு ஸ்தோத்திரிக்கிற அனுபவம், யோபுடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கிய உறுதி, இதை கேள்விப்பட்டிருக்காங்க. இது பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படத்தக்கதை இயேசு உதவிச்சராக என்று ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வரும் நாட்டில் எல்லா விபிஎஸ் கிளாஸுக்கு கலந்து கொண்டு நன்மை காண உதவிச்சராக. இந்த பிள்ளைகள் இவரோடு கூட கலந்து கொண்டவர்கள் குடும்பத்தார் சகலரை ஆசிரிப்பராக. உடைய நன்மைக்கும் கிருபைக்கும் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க, ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.